மது ஒழிப்பு போராட்டத்தில் தமாக கலந்து நீங்கள் பூரண மது விலக்குத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம், எண்ணம், கொள்கை. இதற்காக 1 கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் கொடுத்த இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. எனவே தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையிலே பிராந்திய கட்சியாகவே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே இதற்காக ஆர்ப்பாட்டம், போராட்டமும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது தொடரும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதனை நாங்கள் மது கொள்கையிலே வெளிப்படுத்துவோம். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அழைப்பு அதிமுகவுக்கு என்றால் பதில் சொல்ல வேண்டியது அவர்கள்தான். எல்லாமே உள்ளாட்சி தேர்தல் அதாவது 2 கட்டமாக நடத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நோக்கி அரசு போயிட்டு இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் ஊராட்சிகள் ஒரு வரும், நகராட்சி மாநகராட்சிகள் ஒரு வரும். இதுக்கான அடித்தளமாக ஒரு அரசியல் கட்டமைப்பு கூட்டணிகள் சார்பாக இதையெல்லாம் மையப்படுத்தி பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த நிலைப்பாட்டில் உங்களுடைய நிலைப்பாடு இல்லை? பொதுவாக உள்ளாட்சி தேர்தல் என்றால் தாங்கள் சார்ந்திருக்கின்ற பகுதியிலே மக்கள் பணியாற்ற வேண்டும், தாங்கள் சார்ந்திருந்த இயக்க பணியாற்ற வேண்டும். தமாகவை பொறுத்தவரையிலே 2 கண்களாக இந்த பணிகளை ஆற்ற வேண்டும். அதன் அடிப்படையிலே எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிக அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனை. அதன் அடிப்படையிலே தமாகவை பலப்படுத்தக்கூடிய பணி கடந்த 1 மாதங்களுக்கு முன்பே உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் எந்த நிலையிலே எப்பொழுது அறிவித்தாலும் அதற்கு கிராம ரீதியாக, வட்டார ரீதியாக, நகர ரீதியாக, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ரீதியாக தமாக தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை கட்சியின் சார்பில் எடுத்து அதன் அடிப்படையிலே பணிகள் சிறப்பாக நடக்க தொடங்கி இருக்கிறது. 2 கட்டமாக